Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th மேத்தமேட்டிக்ஸ்ல சாப்டர் 1 பார்க்க போறோம். ஸோ சாப்டர் 1 எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னா அட்ஜாயிண்டோட மீனிங் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அட்ஜாயிண்ட் அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ்ல இருக்கும். 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா 2 ரோ 2 காலம். 3/3 மேட்ரிக்ஸ்னா 3 ரோ 3 காலம். அப்ப இதுவும் எத்தனை இருக்கு? 3/3 மேட்ரிக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 3 ரோஸ் இருக்கு அண்ட் 3 காலம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ பிஃபோர் தட் என்னைக்குமே நீங்க கொடுத்துருக்கிறத ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்பனா இந்த மேட்ரிக்ஸை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிம்பிள் 2/2 இருந்தா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த 2 இந்த இடத்துக்கு வந்திருக்கும், இந்த 3 இந்த இடத்துக்கு வந்திருக்கும். தட்ஸ் இட். இந்த ரெண்டு நம்பருக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப +4 என்ன ஆயிருக்கும்னா -4 ஆயிருக்கும். +6 என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா -6 ஆயிருக்கும். அப்ப அட்ஜாயிண்ட் ஏ என்னன்னு கேட்டாங்கன்னா 2 -4 -6 -3 வந்திருக்கும். தட்ஸ் இட். இப்ப செகண்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். அதுலயே செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 3 1 3 4 1 3 7 2. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? கொடுத்துருக்கத ஏன்னு எடுத்துக்க சொன்னேன். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிங்க. அது எப்படி கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுனா தட் சிம்பிள் ஒன். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஒவ்வொரு நம்பரா எடுத்துங்க 2. அது மாதிரி கோஃபேக்டர் ஆஃப் அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. கோஃபேக்டர் ஆஃப் 1 அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 3 4 1 3 7 2. இதை ஃபுல்லா எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்து சிம்பிள ஆல்டர்னேட்டா போடுங்க. எப்படி ஆல்டர்னேட்டா போடலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ், அப்ப அடுத்து மைனஸ், அகைன் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். என்னைக்குமே ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் பிளஸ்ஸா இருந்திருக்கும். அவ்வளவுதான் லாஜிக். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ இது எப்படி எடுத்துக்கணும்னா 2னா இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுடுறேன். அப்ப மிச்சம் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். அப்ப 2ல இருக்க இந்த ரோ விட்டுறோம், இந்த காலம் விட்டுறோம். அப்போ ஒரு பேஜுக்கு சொல்றேன் எப்படி இருக்கும்? 4 இருக்கும், 7 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். 4 2s எவ்வளோ வந்திருக்கும்? 8ன்னு வந்திருக்கும். அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். 7 1s எவ்வளோ வந்திருக்கும்? 7ன்னு வந்திருக்கும். என்னைக்கும் இந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மைனஸ்ல போட்டுக்கோங்க. அப்போ மைனஸ். அப்ப 8ல 7 போனா எவ்வளோ வந்திருக்கும்? 1ன்னு வந்திருக்கும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பிளஸ் தான். ஸோ பிளஸ் அப்படியே இருக்கு. அடுத்து 3க்கு எடுக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு எப்படி எடுத்திருக்கோம்? இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுறேன். அப்போ மிச்சம் எனக்கு என்ன இருக்கும்? 3 இருக்கும், 1 இருக்கும், 3 இருக்கும், 2 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். 3 2s 6. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். 1 3s 3. ரிவர்ஸ்ல போகும்போது ஒரு மைனஸ்னு சொன்னோம். 6ல 3 போனா ரிமைனிங் 3 வந்திருக்கும். முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -3ன்னு எழுதுறேன். அடுத்து 1க்கு எப்படி செக் பண்ணியிருப்பேன்? இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுடுறேன். அப்ப எனக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும், 4 இருக்கும், 3 இருக்கும், 7 இருக்கும். ஸோ சேம் திங் 3 7s 21ன்னு வந்திருக்கும். 3 4s 12ன்னு வந்திருக்கும். ஒரு மைனஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்ப 21ல 12 போனா ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கும்? 9ன்னு வந்திருக்கும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பிளஸ் தான். இப்போ அடுத்து இந்த 3க்கு செக் பண்றோம். அப்ப இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுறோம். அப்ப மிச்சம் யார் இருப்பாங்க? 3 இருக்கும், 1 இருக்கும், 7 இருக்கும், 2 இருக்கும் இல்லையா? அப்ப 3 2s 6, 1 7s 7. ரிவர்ஸ்ல போகும்போது ஒரு மைனஸ். 6ல 7 போனா 1. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ். வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன ஆயிருக்கும்? பிளஸ் ஆயிருக்கும். ஸோ +1. இப்போ நான் எல்லாருக்கும் ரெகுலரா போக ஆரம்பிக்கிறேன். அப்போ 4க்கு செக் பண்றேன். ஸோ 2 2s எனக்கு என்ன வந்திருக்கும்? 4. அடுத்து 1 3s எவ்வளோ வந்திருக்கும்? 3. அப்போ 4ல 3 போனா ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கும்? 1ன்னு வந்திருக்கும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பிளஸ். அடுத்து 1க்கு செக் பண்றோம். 2 7s எவ்வளோ வந்திருக்கும்? 14 வந்திருக்கும். 3 3s எவ்வளோ வந்திருக்கும்? 9 வந்திருக்கும்.
14ல 9 போனால் ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கும் 5ன்னு வந்திருக்கும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தான், பட் வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ எனக்கு -5ன்னு கிடச்சிருக்கும். அடுத்து என்னது 3 இருக்குது. ஸோ 3க்கு எப்படி செக் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3 1 3 1s are 3 4 1 4 1s are 4 மைனஸ் போட்டிருப்பீங்க. 4ல் 3 போனால் 1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் இஸ் மைனஸ், ஸோ -1. அடுத்து 7க்கு செக் பண்ணுறேன். 2 1s are 2 1 3s are 3, ஸோ 3ல் 2 போனால் 1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் இஸ் மைனஸ், வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். அண்ட் மை லாஸ்ட் நம்பர் 2. ஸோ 2 4s are 8, 3 3s are 9, ரிவர்ஸில் போகும்போது ஒரு மைனஸ், ஸோ ஆன்சர் -1. இப்போ இந்த கோஃபேக்டர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஏஐஜேன்னு எழுதுவோம். ஸோ ஏஐஜேங்கிறது என்னன்னா இந்த நம்பரை அப்படியே எழுதுங்க. ஸோ 1 -3 9 1 1 -5 -1 +1 -1, இதுதான் உங்க ஏஐஜே. இப்போ உங்க கொஸ்டின்ல அட்ஜாயிண்ட் தானே கேட்டிருக்காங்க. அட்ஜாயிண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏஐஜேவை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஏஐஜேவை டிரான்ஸ்போஸ் அப்படின்னா அதுதான் அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் ஏ கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏஐஜேவோட டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் எழுதுறது. அப்போ 1 1 -1 -3 1 1 9 -5 -1, that's it. அப்போ அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சே இதை எப்பயும் போல ஏன்னு எடுத்துக்குவோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ஸ் வரனால இதை கேஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k⁻n−1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இந்த k⁻n−1 லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சலாம். முதல்ல அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி தான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2 2 1 -2 1 2 1 -2 2. ஸோ அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2க்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 2s are 2, -2 இன்ட்டு +2 எவ்வளோ வந்திருக்கும் 2 × 2 4, ஆனால் -4ன்னு வரும். ரிவர்ஸில் போகும்போது நம்ம ஒரு மைனஸ் போடுவோம் இல்லையா, அப்போ அது என்ன ஆயிருக்கும் ப்ளஸ் ஆயிருக்கும். ஸோ +4 2 + 4 எவ்வளோ வந்திருக்கும் 6ன்னு வந்திருக்கும். அடுத்து இந்த 2க்கு செக் பண்ணுறேன். இந்த ரோவை இந்த காலமே விட்டுருங்க. அப்போ -2 × 2 2 × 2 4, மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். 1 2s are 2, ரிவர்ஸில் போகும்போது ஒரு மைனஸ், அப்போ -4 -2 -6, வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அது என்ன ஆயிருக்கும் +6 ஆயிருக்கும். அடுத்த நம்ம 1க்கு கண்டுபிடிக்கிறோம். 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 1 1s are 1, ரிவர்ஸில் வர்றதுனால ஒரு மைனஸ், 4ல் 1 போனால் 3. அடுத்து -2க்கு செக் பண்ணுறோம். 2 2s are 4, அதை எழுதியாச்சு. 2 × 1 2 தான், ரிவர்ஸில் போகும்போது ஒரு மைனஸ், அங்கே ஒரு ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ அது ப்ளஸ் ஆகிருக்கும். அப்போ 4 + 2 6, பட் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ -6. அடுத்து 1க்கு செக் பண்ணுறோம். 2 2s are 4, 1 1s are 1, 4ல் 1 போனால் 3. அடுத்து 2க்கு செக் பண்ணுறோம். ஸோ 2 × 2 4, முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -4, 1 × 2 2, ரிவர்ஸில் போகிறதுனால ஒரு மைனஸ் வரும், -6, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ இது +6 ஆயிருக்கும். அடுத்து 1க்கு செக் பண்ணுறேன். 2 × 2 4, 1 × 1 1, ரிவர்ஸில் போகிறதுனால ஒரு மைனஸ், 4ல் 1 போனால் 3. அடுத்து -2க்கு செக் பண்ணுறோம். ஸோ 2 × 2 4, அடுத்து -2 × 1 2, அங்கே ஒரு மைனஸ் வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அது என்ன ஆயிருக்கும் ப்ளஸ் ஆயிருக்கும். 4 + 2 6, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டேன். லாஸ்ட் நம்பர் 2.
1 2s are 2, 2 into 2 4, அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ப்ளஸ் 4, 2 + 4 6. ஸோ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம், ஏஐஜே மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்குவோம். ஸோ 6 6 3 -6 3 6 3 -6 6, இதுதான் ஏஐஜே. எனக்கு இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் வேணும்னா என்ன பண்ணியிருக்கணும், ஏஐஜேவை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் அர்த்தம். அப்போ ஏஐஜேவோட டிரான்ஸ்போஸ் எவ்வளோ வந்திருக்கும், 6 -6 3 6 3 -6 3 6 6ன்னு வந்திருக்கும். இப்போ எனக்கு இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த ஃபார்முலா என்ன இருக்குது, எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ ஏ இருந்துச்சு அப்படின்னா கே பார் n - 1. உங்களுக்கு என்ன கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1/3 நான் எடுத்துக்கிறேன். பவரில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, n - 1. என்னங்கிறது இது என்ன மேட்ரிக்ஸுங்கிறத டினோட் பண்ணும். இது 3/3 மேட்ரிக்ஸ் தானே, அப்படின்னா என்னோட வேல்யூ 3. அப்போ 3ல் 1 போனால் ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கும், 2ன்னு வந்திருக்கும். ஸோ 2 எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு. இன்டூ உங்களோட அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் எவ்வளோ வந்துச்சு, 6 -6 3 6 3 -6 3 6 6ன்னு வந்திருக்கும். தட்ஸ் இட். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்திருக்கும், 9. இங்கே 6 -6 3 6 3 -6 3 6 6ன்னு வந்திருக்கும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்கன்னு பண்ணிக்கலாம், இல்லை உள்ளார கேன்சல் பண்ணிங்கனாலும் வெல் அண்ட் குட். இப்போ நான் இங்கே இருக்க எல்லாமே 3 டேபிளால் டிவைட் ஆகும். அப்போ 9 நான் 3 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3 டைம்ஸ் வந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 6 2 டைம் 6 2 டைம் 3 1 டைம் 6 2 டைம், முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -2 1 டைம் 2 டைம் 1 டைம் -2 டைம் 2 டைம்னு வந்திருக்கும். அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/3 into இந்த நம்பர். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.